அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. பைசன் திரைப்படம் தமிழக மக்களிடையே மிக பிரம்மாண்டமான வரவேற்பை பெற்றுள்ளது. மணத்தி கணேசன் என்ற மாபெரும் கபடி வீரர் சாதாரண கிராமத்தில் இருந்து எப்படி உருவாகி இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான அர்ஜுனா விருது வாங்கும் அளவிற்கு உயர்ந்தார் என்பதே கதைக்களம். பொதுவாகவே தென் மாவட்டங்களிலிருந்து ஒரு இளைஞன் வெற்றி பெற வேண்டுமென்றால் பல்வேறு சவால்களும் சிக்கல்களும் நிறைந்திருக்கிறது. அப்படி பல்வேறு சவால்களை மீறி எப்படி கபடி வீரராக மிகப்பெரிய வெற்றி பெற்றார் என்பதை கதையின் கரு. அதோடு பின்னணி கதையாக பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார் கேரக்டர் போல சித்தரித்து அமீர் மற்றும் லால் அவர்களை நடிக்க வைத்துள்ளார். பல்வேறு பேட்டியில் மாரி செல்வராஜ் சொல்வதைப் போல தென் தமிழக மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதை பூர்த்தி செய்யும் படைப்பே இந்த பைசன். காளமாடன் தென் தமிழகத்தில் இறுக்கமான மனநிலை மக்களிடையே மாற வேண்டும், மேலும் சுமூகமான சூழல் உருவாக வேண்டும் என்பது என் ஆசை என்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். படம் வெளியாவது முதலே சமூக வலைதளங்களில் பைசன் காளமாடன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் முத்து ரமேஷ் நாடார் அவர்களின் முகநூல் பதிவு சமூக இணக்கத்தை விரும்புவது போல உள்ளது. நிச்சயமாக மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்புவோம். ஏனென்றால் படம் எடுக்கப்பட்ட நோக்கம் தென் தமிழகம் அமைதியான நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதே. மணத்தி கணேசன் பாண்டியர் வம்சத்தைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அவருக்கு பல்வேறு வழிகளில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் உலகம் போற்றும் கபடி வீரராக மணத்தி கணேசன் அவர்கள் வலம் வர முடிந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் மணத்தி கணேசனின் ரோல் மாடலே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ராஜரத்தினம் அவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் துர்விக்ரம் மணத்தி கணேசன் ஆகவே வாழ்ந்திருக்கிறார். படத்தில் நடிக்கவில்லை, அனைவருமே வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் சாதியின் பெயரால் அடித்துக் கொள்ளாமல் இணக்கமாக வாழ வேண்டும் என்பதே மாரி செல்வராஜ் அவர்களின் எண்ணம். இந்த திரைப்படம் தென்னகத்து கபடி வீரர்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று என்ன தோன்றுகிறது. படம் இன்னும் பல வெற்றிகளை பெறும் என நம்புவோம். மேலும் பாண்டியராஜா மற்றும் கந்தசாமி கேரக்டர்களை மிகவும் கனக்கச்சிதமாக கையாண்டு உள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள். ஏனென்றால் மிகவும் சென்சிட்டிவான கேரக்டர்கள் இருவரும். அந்த கேரக்டர்களுக்குள் இருக்கும் நியாயம் மற்றும் கோபத்தையும் மிகத் துல்லியமாக பேசியிருக்கிறது பைசன். ரெஜிசா, பசுபதி மற்றும் அனுபமா பரமேஸ்வரன். மேலும் பைசன் கதைக்களத்தில் வாழ்ந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தென்னாட்டு தேசத்தில வாழும் கூட்டம் பாடல் மிகவும் அருமையாக வந்துள்ளது. உலக நாகரிகத்தை உருவாக்கிய குடும்பர்களின் வாழ்வியலை விளக்குகிறது இந்த அழகான பாடல். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான பாடல்கள் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மாரியின் அடுத்த படைப்பு நடிகர் தனுஷ் அவர்களுடன் என்று சொல்கிறார். மிகப்பெரிய பொருட்செலவில் நான் எடுக்கும் பிரம்மாண்டமான வரலாற்று படம் என்றும் கூறுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் மாரி செல்வராஜ் அவர்களின் படைப்பை. மாரி செல்வராஜ் அவர்களின் திரைமொழி மிகவும் அருமையாக இருக்கிறது. பொதுவாக சண்டை காட்சிகள், ஆபாசம், சம்பந்தமே இல்லாமல் கதைகளை வைத்து படமெடுத்துக் கொண்டிருந்த தமிழ் சினிமாவை வேறொரு வடிவத்திற்கு ஒரு அழகான இடத்தை நோக்கி மாரி செல்வராஜ் அவர்கள் நகர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இது பரிணமித்து இன்னும் அழகான பல இயக்குனர்களை உருவாக்கும். அப்போது இன்னும் அழகான படங்கள், நல்ல கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் மக்களுக்கு நெருக்கமான வாழ்வியல் சார்ந்து வெளியாகும்.
அதை எடுக்க பல்வேறு இயக்குனர்கள் உருவாவார்கள் என்பதையும் நாம் நம்புவோம். இன்னும் இயக்குனர் மாரி செல்வராஜ், பல உயரங்களை அடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கருத்துக்கள், அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால், எங்கள் ஜிபேயில் UPI ID மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம். மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும். உறவுகளே, குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது, மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும். எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி. மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.